இந்த காலம் எல்லாருமே கேட்டுக்கொண்டிருந்தவை இந்த விமான போக்குவரத்துகள்லாம் ஆரம்பிச்சிட்டது. கப்பல் போக்குவரத்தினுடைய நிலைமை எப்படின்னு சொல்லி தொடர்ந்து போக்குவரத்து சேவைகள், கப்பல் சேவைகள்லாம் இடம்பெற்று தூங்கா நகரமாக இதெல்லாம் அது ஒரு 3 மாசமா இருந்தேன். அதான் லாஸ்ட்டாக நிப்பாட்டினாங்களே. டக்குனு ஏர்போர்ட்டில் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, ஐயா கப்பல் விட்டாச்சு போவாது. அதனால தான் அந்த சீமெந்து தொழிற்சாலை சும்மா நேற்று நைட்டு இருந்து டிக்கெட் இருக்கா பார்த்தேன். காங்கேசந்துறை மண்ணை வணக்கம். மாவட்டபுரம் மாருத புரவிகவல்லியினுடைய குதிரை முகமும் குண்ம நோயும் நீங்கியபடியால் இதுக்கு இந்த பேர் வந்தது. இது மாத்திரமல்ல, இந்த கோவிலுடைய சிறப்பு இன்னும் கொஞ்ச காலத்தில் பிரம்மாண்டமான அந்த கும்பாபிஷேகம் காண இருக்கிறது. அப்படி அந்த நடந்துடக்கூடிய சம்பவத்துக்கு பிறகு இந்தியாவில இருந்து காங்கேயன் முருகனுடைய உருவச்சிலை கொண்டு வந்து இறக்கப்பட்டதுனால தான் காங்கேசன் துறை, காங்கேசன் என்றா சொன்னா முருகன், அது கொண்டு வந்து இறக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் வேண்டபடியா காங்கேசன் துறை என்ற பெயர் பெற்றது. நாங்கள் பயணிக்கூடிய இந்த வீதி கூட அதன் பெயரால தான் அழைக்கப்படுகிறது என்பது முக்கியமான விடயம். இப்போ அதெல்லாம் KKS வீதி, அதை சுருக்கி பயன்படுத்தப்படுகிறது. மிக நீண்ட காலமாக உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்து பின்னர் விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள், மக்கள் செழிப்பாக வாழ்ந்திருக்கக்கூடிய நிலங்கள். இதுக்குனால தான் அந்த சீமெந்து தொழிற்சாலை, காங்கேசந்துறை சீமெந்து தொழிற்சாலை தெரியும். அந்த இடத்தினுடைய பல இடங்கள் இன்னுமே விடுவிக்கப்படலை. அதை அண்மித்திருக்கக்கூடிய பகுதிகள் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் விடுவிக்கப்பட்டு மக்கள் வாழக்கூடியதற்கு அனுமதிக்கப்பட்டார்கள். வந்திருக்கக்கூடிய மக்கள் ஓரளவுக்கு தங்களுடைய வீடுகளை கட்டி, வாழிடங்களை கட்டி இயல்பு நிலைக்கு திரும்பினாலும் இன்னும் ஏராளமான இடங்கள் இந்த இடத்துல விடுவிக்கப்பட வேண்டி இருக்குது. மக்களுடைய மீள்குடியமர்வுக்காக சரி, அவர்கள் தங்களுடைய சொந்த நிலத்துல திரும்பி தங்களுடைய வாழ்க்கையை இயல்பு நிலை நோக்கி கொண்டு செல்வதற்கு தையிட்டி பிரச்சனை ஒன்று பார்த்துருக்கோம் தானே. அதே மாதிரி ஒரு விகாரை உண்டு, ஒரு கோவிலுடைய நேர் முன்பாக இருக்கக்கூடிய வாசலுடைய இதுக்குள் அமைக்கப்பட்டிருக்கு. கெமுனு விகாரை என்பதுதான் அதனுடைய பெயர். அது கூட பல்வேறுபட்ட விளைவுகளை அல்லது பல்வேறுபட்ட கருத்துக்களை உருவாக்கி இருக்கு. அந்த கோயில்காரர் கும்பாசனம் செய்ய முடியல, கோயிலை திருத்த முடியல என்ற நிறைய குறைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. காங்கேசந்துறை வீதி இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அதில் நேர போற அந்த பாதையில முடிஞ்சிடும். அதுலேயே பெரிய அளவில் வெளிச்ச வீடு ஒன்றும் இருக்குது. இதுல அந்த காணிகள்லாம் மிக அண்மையில் விடுவிக்கப்பட்டது. இது சம்பந்தமாக நான் ஏற்கனவே காணொலிகள் போட்டிருப்பேன். அதோட இதுக்குள்ள அந்த மாங்கொல்ல அந்த இடமெல்லாம் தேடி அந்த வைர கோயில் அதெல்லாம் அண்மையில கும்பாபிஷேகம் நடந்ததுன்னு சொல்லி பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. சந்தோஷமான விஷயம், நடேஸ்வரா பள்ளிக்கூடத்தின் விளையாட்டு மைதானம். இதுக்கெல்லாம் அந்த பள்ளிக்கூடத்தோடு சேர்ந்துடக்கூடிய காணிகள் அந்த தொடர்ந்து கடவையெல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டு பிறகு பிரதேச சபையினால் அது சீரமைக்கப்பட்ட அந்த விஷயம் எல்லாம் நான் அந்த காணொலியில் சொல்லியிருப்பேன். இதுக்குள்ள போகக்கூடிய இன்னும் நிறைய இடங்கள் வெவ்வேறு தேவைகளுக்காக சுயரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்குது. பள்ளிக்கூடம் இதுக்குள்ள தான் இருக்குது, நடேஸ்வரா பள்ளிக்கூடம். நேராக முன்னே தெரியக்கூடியதான் காங்கேசந்துறை வெளிச்ச வீடு. ஆனால் இதில் அந்த துறைமுகம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. இதுல இருந்து நாங்கள் நேராக போய் இடப்பக்கம் திரும்பித்தான் போகணும் துறைமுகத்துக்கு போகக்கூடிய அந்த பகுதிக்கு. ஏன் போகிறோம்னு ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பேன். இல்லாட்டி இன்றைக்கு கப்பல் வருகுது அப்படின்ற மாதிரி சில தகவல் சொல்லப்பட்டிருந்தது. அது வருவதும் பிறகு நிறுத்தப்படுவதும் பிறகு மீள ஆரம்பிக்கப்படுவதும் என்று சொல்லி அந்த நடவடிக்கை என்பது தொடர்ந்து கொண்டே இருக்குது. இந்த பாதை கூட குறிப்பிட்ட அளவான தூரம் மாத்திரம் தான் இதுக்கால போகலாம். நேராக போனால் கீரிமலையோட போய் சேரும் என்று சொல்லிவினோம். அப்படியே அந்த வெள்ளை தொண்டமனாறு அதோட சேர்ந்து இதால் அராலிக்கு போகக்கூடிய சங்கான அராலி அந்த பக்கம் போகக்கூடிய அந்த பாதை இன்னுமே விடுவிக்கப்படாமல் இருக்குது. இந்த நிலங்கள்லாம் விடுவிக்கப்பட நான் காணொலி கட்டாயம் பதிஞ்சிருப்பேன். முன்னுக்கு இருக்குது, போய் பார்க்க ஆசைப்படக்கூடிய ஆக்கள் பாருங்க. எப்படி செழிப்பாக வாழ்ந்திருக்கக்கூடிய பூமி காங்கேசந்துறை என்பதற்கு இதை விட வேற உதாரணமே கிடையாது. விட்டு அந்த கொஞ்ச நாளில் இதில் பெரிய அளவில் ஆக்கள் வராட்டியும் பெரிய அளவு விலைகள் இது போகாட்டியும் இப்போ நல்ல பெருமதியான காணிகளாக இவையெல்லாம் மாற்றம் பெற்றிருக்குது. இன்னும் பல இடங்கள் இடிக்கப்பட்டதுனால புதிதாக அந்த வீடுகள் எல்லாம் அவர்கள் அமைத்து வைத்திருக்கிறார்கள், அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வாழிடங்களை உருவாக்கி எந்த பக்கம் திரும்பினாலும் ஏதோ ஒரு பிரச்சனை இந்த மக்களை துரத்தி கொண்டே இருக்கிறது. பார்க்கலாம் உள்ள போய். இந்த தொழில்துறை அல்லது இந்த வர்த்தகத்துறை மேம்படுவதற்கு இப்படியான போக்குவரத்து நல்ல வடிவா ஒரு கோயில் செய்திருக்கிறோம். பார்த்தீங்களா, அந்த மீள்குடியேறி வந்ததுக்கு பிறகு இந்த கோயில் நினைக்கிறோம் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல வடிவா வர்ணமெல்லாம் தீட்டி அந்த கோயில் உருவாக்கம் பெற்றிருக்கிறது. இந்த காலம் எல்லாருமே கேட்டுக்கொண்டிருந்தவை இந்த விமான போக்குவரத்துகள்லாம் ஆரம்பிச்சிட்டது. கப்பல் போக்குவரத்தினுடைய நிலைமை எப்படின்னு சொல்லி இன்றைக்கு கப்பல் நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிறகு மீளவும் இன்றைக்கு அந்த கப்பல் போக்குவரத்துகள் ஆரம்பிக்கப்படுது. நீண்ட கால எதிர்பார்ப்பு இருக்கக்கூடியது. மிக நீண்ட பொருளாதார பலத்தை இந்த மண்ணு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய இந்த போக்குவரத்துகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்தை இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன்.
கப்பலில் வரக்கூடியவர்களை ஏற்றுவதற்கான நிறைய வாகனங்கள் இந்த பக்கமாக இருக்கிறது. அதுக்காக காத்திருக்கிறார்கள். பல்வேறுபட்டவர்கள் வந்து வேறு வேறு வாகனங்கள் வரவேற்பதற்கான ஏற்பாடுகள். ஒரு காலத்தில் இந்த பகுதியெல்லாம் தொடர்ந்து போக்குவரத்து சேவைகள், கப்பல் சேவைகள்லாம் இடம்பெற்று தூங்கா நகரமாக இதெல்லாம் இருந்தது. தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் வந்து இப்போது மிக நீண்ட இடைவெளிகள் கடந்த காலத்தில் வந்து இடைநிறுத்தப்பட்டிருந்த கப்பல் சேவை மீள ஆரம்பிக்கப்படுகிறது. பலருக்கு மகிழ்ச்சியான விஷயம். முந்தியெல்லாம் வந்து இந்த தூரம் பொருட்களோ ஏனைய விஷயங்களோ கொண்டு போக முடியாது. ஆனால் இப்போ வந்து பல்வேறுபட்ட வசதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாக எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. 83 பேருடன் இந்தியாவினுடைய நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இன்று காலை பயணத்தை ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த சிவகங்கை கப்பல் இன்று மதியமளவில் ஸ்ரீலங்காவினுடைய யாழ்ப்பாணத்தின் காங்கேசன்துறை துறைமுகத்தை வந்தடைந்திருக்கிறது. இங்கிருந்தும் அதே 83 பேரோடு மீளவும் புறப்பட்டு செல்ல இருக்கிறது. மாலை அளவில் இந்த கப்பல் பயணம் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. இந்த நீண்ட இடைவெளிக்கு பிறகான இந்த கப்பல் சேவை என்பது ஸ்ரீலங்கா நோக்கி இப்போது யாழ்ப்பாணத்தினுடைய காங்கேசன்துறைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. செவ்வாய்க்கிழமை தவிர வாரத்தினுடைய 6 நாட்களும் இந்த சேவை தொடர்ச்சியாக இடம்பெறும் என்று சொல்லியும் முகவர்கள் மூலமாக நுழைவுச்சீட்டுகள் என விஷயங்கள் வழங்கப்படும் என்று சொல்லியும் கப்பல் போக்குவரத்தை வழங்கக்கூடிய அந்த நிறுவனம் அறிவித்திருக்கிறது. பாதுகாப்பாக இந்த பயணிகள் கொண்டு வந்து இறக்கப்பட்டிருக்கிறார்கள். எதிர்பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய பயணத்தினுடைய அடிப்படையில் வெவ்வேறு பகுதிகளிலிருந்து நிறைய எதிர்பார்ப்புகளோடு வெவ்வேறுபட்ட தேவைகளுக்காக ஸ்ரீலங்கா நோக்கி இந்த படகு சேவை இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. கப்பல் சேவை இதன் மூலமாக பல பேர் பயனடைவார்கள். நீண்ட கால எதிர்பார்ப்பாக இது எப்போது பயணத்தை ஆரம்பிக்கும், எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்போடு நிறைய பேர் காத்திருந்தார்கள். அவருடைய மனப்பதிவுகள் எல்லாம் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். பின்னே வரக்கூடிய அந்த விஷயங்கள் நீங்கள் அதை பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சூப்பர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி வந்ததில்லை, நல்லா இருக்கு. நாங்கள் ராம்நாடுலேருந்து வரேன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சார். ஃபஸ்ட் டைம் போட்டில் வர்றோம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, எல்லாத்துக்கும் நல்லா யூஸ் ஆகும். நாங்கள் கோயம்புத்தூர், பட் நாகப்பட்டினத்துலேருந்து வந்து ஃபஸ்ட் டைம் ஸ்ரீலங்கா, நல்லா என்ஜாய் பண்ணலான்னு வந்துருக்கோம். எக்ஸ்ப்ளோர், டூரிஸ்ட். பயணம் நல்லா இருந்துச்சு சார். எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் இலங்கையை சுற்றி பார்க்க வந்திருக்கோம். நல்லா இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கண்ணா. இதுதான் ஃபஸ்ட் டைம் வரோம், கோயம்புத்தூர்லேருந்து வர்றோம், ஸ்ரீலங்காவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கப்பல் ஜர்னி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 3 மணி நேரம் போனதே தெரியல. 4 மணி நேரம் ஆக்சுவலாக சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து தூங்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. வியூ எல்லாமே அப்பர் டெக்லேருந்து பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. It was amazing. Thank you for. Such a lovely journey. Yeah, just go super. Yeah, I've had such an amazing journey. Feel super lucky to be one of the first people on it this year, and yeah, super excited to now experience Sri Lanka. I can't speak in Tamil. I don't know Tamil. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். பயணங்கள் நல்லா இருக்கு. பயணங்கள் சிறந்தது, கவலைகள் மறந்தது. இல்லை, கப்பலில் வரணும்னு சொல்லி ஒரு ஆசைக்கு வந்தேன். நல்லா இருந்துச்சு. நல்லா பொங்கலை தந்து எங்களை நல்லா கவனிச்சாங்க. சந்தோஷமா இருந்துச்சு. நல்ல நிம்மதியாக இருந்துச்சு இந்த இலங்கை மண்ணப்பா. ஆமாம், வச்சுருக்கேன். இப்போ இந்த இதுக்கு போட்ட பிறகு நான் ஃபேஸ்புக் அதெல்லாம் கொடுத்து கிட்டத்தட்ட 400 பேர் என்னோட புக் பண்ணியிருக்காங்க.
இனி இப்போ பார்க்குறதுக்காக நானும் ஒய்ஃபும் வந்திருக்கோம். யாழ்ப்பாணத்தில் எல்லாம் ஹோட்டல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணேன். அடுத்த வாரத்தில் வந்து 25 பேர் வருவாங்க. வீக்லி வர ஐடியா பண்ணியிருக்கேன். பரவாயில்ல, நல்லா இருக்குது. ஆல்ரெடி இதில் உங்கள் கப்பல் சேவை நல்லா இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் பரவாயில்ல. ஓகே, நல்லா இருக்கு. என்னங்க கப்பல் வசதிகள் எல்லாம் அப்படி இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கப்பல் மேலே பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு. இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஃபஸ்ட் அனுபவம். ரொம்ப நல்லா வரவேற்றாங்க, நல்ல முறையில் கவனிச்சாங்க. அனைவரும் வந்து என்ஜாய் பண்ணலாம் விடுமுறை காலங்களில். சேஃப்டியாகவும் இருக்குது, எந்த விதமான பயமும் இல்லை. வந்து என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் வந்து நாகப்பட்டினத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லோரும் வந்திருக்கிறோம். நாகப்பட்டினத்தில் ஏறி ட்ராவல் 4 மணி நேரம் நல்லா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணோம். ஜஃப்னாக்கு இப்போ உள்ளே இறங்கி போய் ஊர் எப்படி இருக்குன்னு நல்லா பார்த்து எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சுற்றிட்டு என்ஜாய் பண்ணிட்டு எங்கள் நாட்டுக்கு போகிற மாதிரி நாங்கள் எல்லாம் ஐடியாவோட வந்திருக்கிறோம். இப்போதைக்கு இதுக்கு முன்னாடி ஃப்ளைட்டில் போனோம், இப்போ வந்து இந்த ஷிப்பில் வந்து இருக்கோம். நல்லாவும் இருக்கு. உள்ள ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லோரும் ஜாலியாக உட்காந்துட்டு கேன்டீனில் சாப்பிட்றது, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியோட ஜாலியாக சந்தோஷமாக பேசிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு நல்லா பொழுதுபோக்கு நல்லா இருந்துச்சு. ஒரு என்டர்டெயின்மெண்ட் நல்லா இருந்துச்சு ஃப்ளைட் அவுட்டு. நல்ல பிரயாணம் தான். இது தொடர்ந்து நடக்குமா இருந்தால் நல்லா இருக்கும். அடுத்தது சில விஷயங்களை அட்வான்ஸாக செய்கிறதுக்கு 2 கவர்மெண்ட்டும் முன் வரணும். சில குறைபாடுகள் இருக்குதான். அதுகளை இந்த பேகேஜியல் போடுறது, எடுக்கிறது, அடுத்தது சரியான ஒரு நீட்னஸ் குறவு தானே, அவைகளை திருத்தலாம். அது 2 நாட்டு அரசாங்கங்கள் முன் வந்தால் அவைகள் திருத்தப்பட வேண்டும். நல்ல பயணம். ஓகே, தேங்க்யூ. கப்பல் நிறுவனம் குறிப்பிட்டது போலவே பல்வேறுபட்ட வசதிகள் இதிலே பயணிக்கக்கூடியவர்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. உணவு வசதிகள், ஆசனம், குளிர்பானங்கள், ஆகார வசதிகள் என்று சொல்லி நிறைய விதமான வாய்ப்புகள் இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவ்வப்போது ஆரம்பிக்கப்படுவதும் பிறகு நிறுத்தப்படுவதும் மீள ஆரம்பிக்கப்படுவதும் என்று சொல்லி மாறி மாறி இது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி இல்லாமல் தொடர்ந்தேர்ச்சியாக இந்த நடவடிக்கை இடம்பெறுமாக இருந்தால் நிறைய பேர் இதன் மூலமாக பலன் பெறுவார்கள், அல்லது அதன் மூலமாக அவர்கள் பயணங்களை மேற்கொள்வது இலகுவாக்கப்படும், பண்டங்கள் பரிமாற்றப்படுவது இலகுவாக்கப்படும். அப்படியான ஒரு நடைமுறை ஏற்படுத்தப்பட்டால் இன்னும் மகிழ்வான விடயமாக அதை கொள்ள முடியும். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. என்ன சாப்பாடு வசதி எல்லாம் இருக்குதா? என்ன சாப்பாடுலாம் கொடுத்தாங்க, காலையில் டீ கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. யாழ்ப்பாணத்தில் என்ன பார்க்க போகிறீங்க? நான் கத்திரிக்காய் போகிறேன், முடியறக்க சாமி கும்பிட. இதுக்காக வர்றீங்க? ஆமாம், அதுக்கு தான் வரேன். விமானத்தை பயன்படுத்தாமல் கப்பலில் வரீங்க? ஆமாம், விமானத்தை டிக்கெட் போட போனதான் டக்குன்னு ஏர்போர்ட்டில் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, ஐயா கப்பல் விட்டாச்சு போகாதீங்க அப்படின்னு. எவ்வளோ நாள் காத்திருந்தீங்க கப்பல் ஓடுமண்டு? கப்பல் வருமுன்னு விடிய காலை 4 மணிக்கு வந்து செக்கப்புக்கு, அது 8 மணிக்கு எடுத்துட்டாங்க. கப்பலை சூஸ் பண்ணதுக்கு என்ன எடுத்தாங்க ஐயா? கப்பலுக்கான கட்டணம் கூட எடுத்தது 8500 இந்திய காசு. ஆமாம், அப் அண்ட் டவுன். அவங்களுக்கு வந்து விசா நடைமுறை, விசா எடுக்க வேண்டிய விசா தேவையில்லை, விசா தேவையில்லை, பாஸ்போர்ட் மட்டும் போதும். பாஸ்போர்ட் இருந்தால் சரி. ஆமாம். எப்படி நீங்கள் புக் பண்ணீங்க? நல்லா இருக்கு. புக்கிங் எப்படி செய்தீங்க? ஐயா, புக்கிங் எப்படி செய்தீங்க? புக்கிங் வந்து ஏஜென்ட் இருக்காங்க அந்தந்த ஊரில், ஏஜென்ட் இருக்கு, அவங்கள்ட்டே பண்ணிக்கலாம். நம்ம இங்கே வந்து பண்ண தேவையில்லை. யாழ்ப்பாணம் எப்படி இருக்கு? யாழ்ப்பாணம் இன்னும் போகவே இல்லையே. முதல் வரையில் இப்போ தான் முதல் வரீங்க? ஃபஸ்ட்டு வா, இதான் ஃபஸ்ட்டு. இப்போ பஸ்ஸு திருவண்டி இருக்கோம் கதிர்காலத்துக்கு. இல்லை, யாழ்ப்பாணம் போய் யாழ்ப்பாணத்துலேருந்து போகலாம். யாழ்ப்பாணம் போய் தான் போகணுமோ? ரைட்டு. சந்தோஷம் ஐயா. ஐயா சந்தோஷம், மகிழ்ச்சி. வயசு 70 வயசு. ஆஃபீஸில் வேலை பார்த்து ரிட்டையர் ஆகிட்டேன் அங்கே சிலோனில். சரி. நேற்று சரியான டிரைவருங்க ஐயா. நேற்று சரியான டிரைவருங்க. போய் கதிராம வடிவா போயிட்டு வாங்க. ரைட்டுயா, சந்தோஷம். கப்பல் மூலமாக பயணித்து வந்திருக்கக்கூடியவர்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருந்துச்சு போக்குவரத்து? பரவாயில்ல சார், நல்லா இருக்கு. எங்கேருந்து வந்தீங்க? இங்கே பேர் வந்தது. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? நாங்கள் திண்டுக்கல்லேருந்து வரோம். இங்கே எங்கே போகிறீங்க? இங்கே வெட்டிக்குள்ளே போகிறோம். சொந்தக்காரர் இருக்காங்களே? ஆமாம். எவ்வளோ காலம் இந்த கப்பலுக்காக காத்திருந்தீங்க? ஒரு 3 மாதமாக இருந்தேன். அதான் லாஸ்ட் நிப்பாட்டினாங்களே, அப்போ ரிட்டர்ன் போயிட்டான், ஃப்ளைட்டுக்கு போயிட்டான், இப்போ வரோம். எப்படி பயணம்? பரவாயில்ல. கஷ்டம் இல்லை. முதல்ல இங்கே வந்திருக்கீங்க? வந்திருக்கோம். போன கப்பலில் ஃப்ளைட்டுக்கு வந்துருந்தேன். என்ன சொல்லுது இல்லைங்க, நல்லா தானே இருக்குது, ஒரு பிரச்சனை இல்லையே இப்போ. சரி, சந்தோஷம் ஐயா. ஓகே சார்.
இந்தியாவிலே கேரளா. கேரளால இருந்து வரீங்க? கேரளா இருந்து வருது. தமிழ் தெரியுமா? தமிழ் தெரியும், ஹிந்தி தெரியும். யாழ்ப்பாணத்துக்கு என்ன நோக்கமா வந்திருக்கீங்க? யாழ்ப்பாணத்துக்கு என்ன நோக்கமா வந்திருக்கீங்க? பர்பஸ் சும்மாதான். சும்மா நேற்று நைட்டு இருந்து டிக்கெட் இருக்கா பார்த்து டிக்கெட் கிடச்சி போகிறோம், அவ்வளோதான். இதுக்கு முதல்ல வந்திருக்கீங்களா? ஸ்ரீலங்காவும் இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் தான். என்ன சும்மா விசிட் பண்ணி பார்க்க போறீங்க? சும்மா விசிட் பண்ணி இங்கே சுற்றி பார்த்து ஒரு நல்ல கப்பல் பயணம் அப்படி இருந்துச்சு? அது கப்பல், அது சின்னது. அது உள்ளோடு அதுக்குள்ள லோக்குதான். அந்த ஏசிக்குள்ள இருக்க, வெளியில இறங்க முடியாது, ஒன்றும் பார்க்க முடியாது. ஒரு சீட்டெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை, அவ்வளோதான். சாப்பாடு ஒரு ஸ்வீட் வந்து ஒரு வேற பொங்கல் அது கிடைச்சு. எவ்வளோ கிலோ லக்கேஜ் கொண்டு வரலாம் தெரியாது, நம்ம ஒரு 4 daysக்காக தான். அப்புறம் அடிஷனல் சார்ஜ் கொடுத்தா up to 80. கேரளாவில் எந்த ஊர்?